ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒட்டகம் அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சான், அம்மா அம்மா ஏன் வந்து நம்மளுக்கு முதுகில் அந்த கூம்பு இருக்குது, அசிங்கமாக இருக்குது, மற்ற மிருகத்துக்கெலாம் இல்லவே இல்லையேன்னு. அப்போ ஒட்டகம் சொல்லிச்சான், நம்ம பாலைவனத்தில் இருக்கிறதுனால அப்பப்போ நம்மளுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கிடைக்காது, அதனால் கொழுப்பு வந்து அந்த இடத்துல சேமிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் அதை வந்து நம்ம உடம்பு யூஸ் பண்ணிக்குவோம், தேவையான சக்தியாக அதை வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அப்போ ஏன் நீளமாக கால் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, மண்ணில் வந்து புதஞ்சு நடக்க முடியாமல் போயிடக்கூடாதுல்ல. இப்போது நார்மலாக இருந்ததுன்னா அது உள்ளே போய் மாட்டிக்கும், நம்மளோடது வந்து ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியும், அதுக்காக தான் நம்மளோட கால்கள் நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ கண் இமை பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டையாக பெருசாக இருக்கேம்மா. அது ஏன்னா மண்ணில் வந்து நிறையா புயல் அடிக்கும், அப்போ அந்த டைமில் கண்ணுக்குள்ளே மண் போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த கண்ணிமைகள் வந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டகம் சொன்னோன்னே, அதோட குழந்தை வந்து இதெல்லாம் சரிம்மா, ஆனால் நம்ம ஏன் ஜூவில் இருக்கோம், நம்ம பாலைவனத்தில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுச்சான். ஸோ இது என்ன அப்படின்னா, சிரிக்கிறதுக்கான பதிவு இல்லை, சிந்திக்கிறதுக்கான பதிவு. ஒட்டகம் எங்கே இருக்கணும்னா பாலைவனத்தில் இருக்கணும். அது அந்த இடத்துல இருந்தால் தான் அதோட தனித்திறமை வந்து பாலைவனத்தில் ரொம்ப தூரம் பயணிக்கிறதுக்கு, அதுவும் சோர்வில்லாமல் அவ்வளோ கடுமையான இடத்துல அதோட உண்மையான அதோட திறமை வந்து அங்கே வெளியில் வரும். அது இல்லாமல் அதை ஜூவில் கொண்டு வந்து அடைச்சி போட்டு வச்சுருக்கிறதுக்கு யூஸே கிடையாது. இதே மாதிரி தான் மக்களான நம்மளும் நம்மளோட தனித்திறமை என்ன அப்படின்றது தெரியாமையே ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகியே நின்றுடுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பியே நாள தள்ளிடுறது. ஸோ உங்களோட தனித்திறமை என்ன, நீங்கள் எதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்வீங்க, நார்மலாகவே எந்த உந்துதலும் இல்லாமல், அதை ரெக்கக்னைஸ் பண்ணுற, அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்களா, அந்த வேலையில் தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத நல்லா கவனிக்க ஆரம்பிங்க. அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு தேவையான செயல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வர்ற எல்லாமே வாய்ப்புகளாமையும் உங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு தளமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக நீங்கள் இதை வந்து உங்கள் கருத்தில் இதுக்கப்புறம் கொள்ளுவீங்க, கருத்தில் எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளோட திறமை என்ன, அதை ஏற்றுக்கிறதுக்கான இடத்துல நம்ம இருக்கோமான்னு பாருங்கள். ஒரு வேளை அப்படி இல்லைன்னா உங்கள் திறனுக்கு ஏற்ற இடத்த தேடி அந்த இடத்துல போய் உங்கள் செயலை காமிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். தேங்க்யூ.